எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எக்ஸிட் போல்ஸ் எல்லா ஏஜென்சியும் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே சில ஏஜென்சி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் பிளேஸ்ல ஏடிஎம்கே இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல தான் டிவிகே இருக்கு, ஃபோர்த் பிளேஸுக்கு என்டிகே போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில ஏஜென்சிலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய தலைமுறை கருத்து கணிப்பு என்னன்னா, டிஎம்கே 92ல இருந்து 110 சீட்டும், ஏடிஎம்கே 22ல இருந்து 32 சீட்டும், டிவிகே 98ல இருந்து 120 சீட்டும், பிற கட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாக்கே அப்படிங்கிற ஒரு பெரிய பத்திரிகையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு 78ல இருந்து 75 சீட்டும், ஏடிஎம்கேக்கு 88ல இருந்து 74 சீட்டும், டிவிகேக்கு 69ல இருந்து 81 சீட்டு சொல்லியிருக்காங்க. பிற கட்சி என்டிகே இதெல்லாம் இருக்கு இல்லையா, அத பிற கட்சி 0ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா கட்சியும் சரிக்கு சமமா சீட்டு பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே ஆக்ஸ் மை இந்தியா பத்திரிகை என்ன சொல்லியிருக்குன்னு பாப்போமா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92ல இருந்து 110 சீட் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேக்கு 22ல இருந்து 23 சீட் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம டிவிகேக்கு 98ல இருந்து 120 சீட் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த எக்ஸிட் போல் வெளியிட்டதுல இருந்து தமிழ்நாட்டுல பரபரப்பான ஒரு பேச்சாவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்டிகே மத்த கட்சி எல்லாம் 0ன்னு கொடுத்திருக்காங்க. இது உண்மையா இருக்குமா, உண்மையா இருக்காதாங்கிறது இன்னும் 4 நாள்ல எலெக்ஷனோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சு. மட்டும் இல்லாம உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.